அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணுறதுனால உள்ள பிரச்சனை. வீடியோ பார்த்துட்ருக்க இந்த செகண்ட் எத்தனையோ ஆயிரம் பாலித்தீன் கவர் உற்பத்தி ஆகிட்டுருக்கும். வீடியோ பார்த்துட்ருக்க இந்த செகண்ட் எத்தனையோ ஆயிரம் பாலித்தீன் கவர் மக்கள் புழக்கத்துக்கு வந்திருக்கும். இதுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிலாம் காரணம் இல்லைங்க, நம்ம ஊர் ஒத்தக்கடைக்காரர் தான் காரணம். அவர் மேலே மட்டும் முழு பழியும் போகாது, நம்ம மேலேயும் சரி பாதி பழி நம்ம மேலேயும் இருக்குது. நாம் ஒரு 5 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு அவர்கிட்ட கவர் கேட்போம், அவரும் எடுத்து கொடுத்துருவார். வீட்டுக்கு வந்துட்டு நாம் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதை வச்சுட்டு கவரை தூக்கி மண்ணில் போடுறோம். மண்ணில் தானே போடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்மள்ட்ட பொதுவாக ஒரு திட்டுவோம், என்னென்னா ஒன்றுமே செய்யாத ஒருத்தவனை மண்ணு பய அப்படிமோ. ஆனால் மண் அப்படிப்பட்டது இல்லைங்க. நம்மளுக்கு உணவுக்கு மூலதனமாக இருப்பது மண் தான். உடுத்துகிற உடைக்கு மூலதனமாக இருக்கிறதும் மண் தான். இருக்க இடத்துக்கும் மூலதனமாக இருக்கிறதும் மண் தான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மண்ணை நாம் பாலித்தீன் கவரை போட்டு அதை கெமிக்கலாக ஆக்கிட்டுருக்கோம். அது சக்தியை கம்மி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சரி, அந்த போடுற கவர் தான் என்ன ஆகுது, அந்த ஒன்று அதில் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வச்சு போடுறதுனால மாடிக்கிட்டு சாப்பிட்டு அது குடலில் ஒட்டி சாகுது இல்லையா? சும்மாவே போட்டிங்கன்னா அந்த மண்ணில் அந்த கவர் மக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகுது. 1000 வருஷம் மக்கி அதிலே இருந்து மக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு பொருள். அதையும் சிந்திச்சு பாருங்கள். இல்லை நீர் நிறைந்த ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஆறு வாய்க்கா அது மாதிரி இடத்துல போட்டாலும் அங்கே வாழ்கிறது எல்லாமே அது அந்த கவர் தின்னு இல்லை அந்த கவருக்குள்ளே போயிட்டு மூச்சு விட முடியாமல் அப்படி தான் இருக்குது. சரி, அதை கொளுத்திடுவோமான்னு நினச்சாலும் நம்ம அட்மாஸ்பியருக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஏர் பொல்யூஷன் வந்துடுது. என்ன தான் பண்ணுறது? அந்த கவர் பயன்படுத்தியே தான் ஆகணுமா அப்படின்னு நல்லா எல்லோரும் யோசிங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சாதாரணமாக ஒரு சர்டிஃபிகேட்டை லேமினேஷன் பண்ணுவோம். எதுக்காக? அதனால் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு. அந்த ஒரு சேஃபில் ஒரு பாயிண்ட் இருக்குது, என்னென்னா தண்ணி கூட ஊற்றினா கூட கிழிஞ்சிரும்னு ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டாவது, தண்ணி ஊற்றினா கூட சர்டிஃபிகேட் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கவர் போட்டு இந்த பூமியை லேமினேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி கவரை தொடர்ந்து இன்னும் 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணால், நீ அந்த 10 வருஷம் கழித்து ஒரு 5 அடி குழின்னு ஒன்றிங்கன்னா கவராகவே தான் எடுப்பீங்க. கவராகவே எடுத்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னு எப்படி அது இறங்கும்? ஃபுல்லாக லேமினேட் பண்ணிட்டீங்க. லேமினேட் பண்ண மாதிரி தானே இருக்கும். கவராக இருந்துச்சுன்னா எப்படி தண்ணி கீழே இறங்கும்? எல்லோரும் நல்லா சிந்திங்க. பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணுறதை தவிர்ப்போம். நன்றி.